Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Mahape Virundu, the signature. Lunch and dinner at rupees 599 on weekdays and rupees 699 on weekends. For bookings, call 9488471669. நீங்க எஸ்ஜே சூர்யா சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவர் பயங்கரமா நடிப்பாரு. அவர்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டே இருந்தா தான் நம்ம ஷோ பண்ணிக்க முடியும். அது எப்படி இருந்துச்சு? ஐயோ ஏன் எப்படி பேசுகிறான், ஏன் அவன் இப்படி இருக்கான்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, அண்ட் ஹீஸ் டேக்கன் தட் த்ரூ வெரி வெரி வெல். வெரி லெஸ், ஐ ஸ்பீக் வெரி வெரி லிட்டில். ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்காது. பட் ரெண்டும் ஒரே டைமில் ரெண்டுமே நல்ல ஸ்டோரி வருதுன்னா தமிழுக்கா தெலுங்குக்கா? வெளியிலேருந்து பார்க்கும்போது மேபி உங்களுக்கு அப்படி தோணும்னு நினைக்கிறேன். பட் விதின் தி இண்டஸ்ட்ரி அப்படி இல்லவே இல்லைங்க. நாங்கள் தமிழ் படம் பண்ணலாம், தெலுங்கு படம் பண்ணலாம், மலையாளம் படம் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபில்ம். விஷால் பற்றி ஒரு நெகட்டிவான விஷயம், டேக்ஸ் டூ மச் டென்ஷன் நார்மலாகவே. அதனால தான் நம்ம ப்ரெஸ் மீட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. எஸ்ஜே சூர்யா அவரை பற்றின ஒரு பாசிட்டிவான விஷயம். ஐ மீன் எல்லாருக்கும் தெரியும், இஸ் a tremendous actor. லோகேஷ் கனகராஜ் when it comes to a heroine or it comes to a girl, அவ்வளோ பேச மாட்டாங்க. ஷையா ஃபீல் பண்ணுவாரா? சிவகார்த்திகேயன் அது புதுசாக ஒரு ஹீரோயின் வரணும், ஷைன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை உண்மையிலே இருக்கா? அவங்களா கிளப்புறாங்க. ஒரு வாட்டி யாரும் என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க ஃபோனில். 20 years old அப்போ. இங்கே 3 வாட்டி இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் சொல்கிறதுக்கு அப்புறம் தான். ஹலோ இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. திஸ் இஸ் மீ ராம் ஹியர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு அழகான க்யூட்டான லவ்லியான எவர் கிரீன் ஹீரோயின் ஒருத்தவங்க நம்ம கூட உட்காந்துட்டு இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க? உங்களை பார்த்த உடனே தான் எங்களுக்கு அப்படியே ஒரு பிரைட் இல்லைனா அப்படியே டயர்டாக உட்காந்து பார்த்தோன்னே சர்ன்னு ஒரு பிரைட், ஒரு எனர்ஜி. அது சும்மா சொல்றீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது சர்ன்னு ஒரு எனர்ஜி வந்துச்சு. வரலன்னா அவங்களுக்கு ஜாபே இருக்காது. அப்படிலாம் கிடையாது. பட் உண்மையிலே ஒரு சிலர் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்கன்னா ஒரு வைப் இருக்கும்ல. ஆமாங்க, ஐ ஃபீல் தட். அதனால தான் நான் சொன்னேன். தேங்க்யூ. உங்களை வந்து நிறைய படத்தில் ரொம்ப ஒரு லவ்லியான ஹீரோயினாக, ஒரு ஹோம்லி கேர்ளாக, மாடர்ன் கேர்ளாக பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆன்டி ரோலில் எப்படி உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? ஆன்டின்னு சொல்லாதீங்க, ஆன்டின்னு எல்லாரும் நினைக்க போகிறாங்க. ஒரு அகைன்ஸ்டான ரோலில் ஆன்டாகனிஸ்ட், கரெக்ட். ஓகே, சும்மா சொல்கிறேங்க. ஐம் ஜஸ்ட் புல்லிங் யுவர் லெக். சரிங்களா? எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? தி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அமேசிங். இன்ஃபேக்ட் தமிழில் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த மாதிரி ரோல் பண்ணுறது. பட் தெலுங்கில் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஒரு ஆன்டாகனிஸ்ட் ரோல், ஒரு வில்லி. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது புதுசு இல்ல. சோ அதனால தட்ஸ் ட்ரூ. இட் வாஸ் அ பிளாஸ்டிங். ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணும்போது ரொம்ப யோசிக்கிறதுக்கு இது இருக்காது ஆக்சுவலி. நான் இப்படி பண்ணால் நல்லா இருக்காது, யூனோ. தட்ஸ் நெவர் த தாட். இப்படி பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும், யூனோ. லைக் இப்படி பண்ண, யா. ஸோ தேர்ஸ் நோ லைக் இப்படி பண்ணால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதுன்னு நான் இப்படி பண்ணுறேன்னு. தட்ஸ் நாட் தேர். யூ டோன்ட் ஹேவ் தோஸ் பேரியர்ஸ். நான் எது வேணாலும் சொல்லலாம், கெட்ட வார்த்தையும் சொல்லலாம், you know what I mean? ஸோ அந்த ஸ்கோப் இருக்குது பண்ணுறதுக்கு. இட்ஸ் லைக் வெரி ஃப்ளூயிட். அந்த மாதிரி ஐ என்ஜாய்ட் இட். ஐ தரலி என்ஜாய்ட் இட். அந்த லுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி பேசுகிறது, மிரட்டுறது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் நிறையா கேம்லாம் விளையாடிப்பீங்க இல்லையா? ஆமாங்க. பட் வந்து கிரவுண்டுக்கு போய் விளையாடுறதுல இல்லை, டீச்சர் வந்து ஏதாவது நடத்திட்டு இருக்கும்போது நம்ம கீழே விளையாடுவோம்ல, பென் ஃபைட், பிளாக் பேப்பர் சீசஸ். அந்த மாதிரி பசங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான கேம் அப்படின்னா வந்து ஹேண்ட் கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாடுவீங்கல்ல. ஹேண்ட் கிரிக்கெட் என்னன்னா இப்படி பண்ணிட்டு இப்படி நான் ஒரு நம்பர் காமிப்பேன், நீங்கள் ஒரு நம்பர் காமிக்கணும். ஸோ ரெண்டும் சேர்த்து ஆட் நம்பராக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பர்சன் பற்றி நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்லணும். ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா அவங்கள பற்றி பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லணும். ரெடி? சொல்லுங்கள். ரெடி. ஸோ ஃபைட் டோட்டலி. ஐயோ, விஷால் பற்றி ஒரு நெகட்டிவான விஷயம். டேக்ஸ் டூ மச் டென்ஷன். ஆமாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்லை நார்மலாகவே? நார்மலாகவே. எப்பயுமே ஒரு பரபரப்பாகவே இருப்பாரா? யா, அது நல்லாவும் இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் அதனால தான் நம்ம ப்ரெஸ் மீட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் ஹி வாஸ் நாட் வெல். ஓகே. ஸோ நிறையா ஆப்வியஸ்லி சக்கரை ரிலீஸ் ஆகுறதுக்கு நிறைய ஹர்டில்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. there were many hurdles. ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு இந்த ரிலீஸ் பண்ணோன்னா he had a lot to do. ஸோ அவன் ரொம்ப டென்ஷன் எடுப்பாங்க. ஓகே, அடுத்த பல் போடலாமா? ரெடி? 6. அதர்வா பற்றி ஒரு நல்ல விஷயம்.
வெரி கேர்ஃப்ரீங்க, வெரி லைக் ஜாலியாக இருப்பாங்க. அவங்க டசன்ட் ரியலி கேர் ரொம்ப நான் ஒரு ஹீரோ, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. வெரி லைக் ஃபன் பர்சன் டு. ஸோ த பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ரொம்ப கேஷுவல். ஆமாம் ஆமாம், லைக் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்களே, லைக் ஜென்ரலாக நல்லா லைக் ஹி டாக்ஸ் டு எவ்ரி ஒன் அந்த மாதிரி. ஸோ அந்த அடுத்த பால் ரெடி. ஐயோ சரி, ஓகே. உதயநிதி பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயம். நாங்கள் வென் வி வர் இன் இது வாஸ் தட் காரைக்கால் நாங்கள் ஷூட் பண்ணும்போது தினம் ஏதோ நல்லா வேணா ஹி நோஸ் எவ்ரி ஒன் ஓவர் தேருங்க. ஸோ ஏதோ வேணாலும் ஹில் மேக் ஷோர் இட் கம்ஸ் டு இது ஆமாம். ஹீஸ் லைக் வெரி லைக் எல்லாரும் செட்டில் நல்லா இருக்கணும். அந்த ஹீ ஹேஸ் தட் திங் ஆஃப் இது வேணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்கக்கிட்ட. பட் காமிக்க மாட்டாங்க. ஹி டசன்ட் ரியலி ஷோ இட், பட் ஹி கேன் டூ வாட் ஹி வாண்ட்ஸ் டு டூ. ஸோ அது எப்போ தேவைன்னா அப்போ தான் ஹீல். ஸோ அடுத்து இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஒன் செகண்ட் ஒரு நிமிஷம் ஏன்னு சொன்னீங்க? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கோம்ல நாங்கள். ஓ இல்லைன்னா நெகட்டிவாகவும் இல்லாமல் ஒரு நல்லா தான் போர்ட்ரே பண்ணுறீங்க. ஸோ அதனால எங்களுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நான் மட்டும் இல்லை, ஆடியன்ஸுமே ரொம்ப ஈகராக இருப்பாங்க. ஏன்னு சொன்னீங்களே அப்போவே லைக் சரி ஓகே சொல்லுங்க. அது ஏன் இந்த நேம்க்கு ஏன்னு சொன்னா நீங்களே போய் பார்ப்பீங்க, சிவகார்த்திகேயன். அதுக்கு தான் நிறைய மொக்கம் போடுவாங்க. அது ஒன்று தான். But that's not a bad thing. 4 தான். ரெடி? ஏன் நீங்க 3 மட்டும்? சரி ஓகே நான் பார்த்தேன். அது 3 தான் போடணும்னு நினைச்சேன், பட் நான் 2 போட்டேன். கரெக்ட் தான். லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் பத்தி நெகட்டிவ். லோகேஷ் அவ்வளோ பேச மாட்டாங்க ஆக்சுவலி. நிறைய சில பேருக்கு when it comes to a heroine or it comes to a girl, I don't know what it is, but அவ்வளோ பேச மாட்டாங்க. ஷையா ஃபீல் பண்ணுவாரா? என் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுட்டாங்க. 2 தடவை நான் ஒரே டைம் வைக்கிறேன் அப்படின்னு. ஓகே, எஸ்ஜே சூர்யா அவரை பற்றின ஒரு பாசிட்டிவான விஷயம். ஐ மீன் எல்லாருக்கும் தெரியும், இஸ் அ ட்ரெமெண்டஸ் ஆக்டர் இல்லையா? பட் அவங்க அந்த இது கொண்டு வர்றதுக்கு ஹி ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். சும்மா அதை தானாகவே அப்படியே வராது. யூனோ இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் லைக் அப்படியே ஹி மேக் ஷோர் he knows what he is doing. அந்த டெலிவரி வரணும், அந்த இது வரணும், அந்த ப்ரிசிஷன் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்க. அது அவங்க ஆக்டிங் அவங்க இதில் பார்க்கும்போது when you see him in person preparing for the role, அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு தெரியுது. ஓ ஷிட். டைரக்டர் பாண்டியராஜ். ஸோ அவரை பற்றி ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்லணும் இப்போ நீங்கள்? ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி சொல்கிறதுக்கு. பட் அந்த படத்தில் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? சின்ஸ் இட்ஸ் டிரெக்ஷன் டீம் அப்படி நான் சொல்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு நாள் வந்து கேரவானுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வந்தாங்க. சரி, என்னோடய சீன் ஜெராக்ஸ் கடையில் சீன் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் டைம் அந்த சிவகார்த்திகேயன் பாப்பான்னு சொல்லுவாங்களே, அப்போது அந்த பாப்பா போட்டு தாப்பா இந்த டைலாக் இருக்குல்ல, எனக்கு அவ்வளோ தெரியல, சரிங்களா? நான் ஆப்வியஸ்லி எனக்கே தெரியும்னு சொல்லிவிட்டு ஐ டென்ட் நோ. ஸோ த அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு அந்த டைலாக் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நான் இன்னசென்ட்டாக நான் பார்த்து கேட்டேன், என்ன இது? அவன் வேலையை மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பண்ணுறீங்க ஏன் இப்படி பார்க்குறான், என்ன இருக்குது இந்த டைலாகில், ஏன் எனக்கு சரியாக சொல்லலை அவன். அதுக்கப்புறம் தான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு இது கண்டுபிடிச்சி அப்போது ஒரு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அவங்கள ஏன் அதுக்கப்புறம் அவங்கள சே இதுக்கு நீங்கள் போய் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களா? ஸோ யா ஐ ஃபீல் லைக் அந்த ஏன் ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஐ திங்க் people shouldn't be shy. ஏன்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக தான் எல்லாருக்கும் ஏதோ சொல்ல முடியும் நீங்கள் உங்களை. அண்ட் when you're trying to tell people things, நீங்கள் ஷையாக இருந்தீங்கன்னா அது சரியாக வெளியில் வராது. ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் அதெல்லாம் ஸ்கூலில் இருக்கலாம், மேபி காலேஜ்லேயும் இருக்கலாம். பட் when you're working in an industry like this, அந்த இது இருக்கக்கூடாது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத விஷயமா இருந்தது. 100%. சின்ன ஹெசிடேஷனோ இல்லை ஒரு சின்ன தாட்டோ இருந்திருக்கும். நம்மளை வந்து ஆடியன்ஸ் ரொம்ப ஒரு நீட்டான ஹீரோயினாகவே தமிழில் பார்த்துட்டாங்க,
ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஹோம்லி கேர்ளாவோ ஒரு ஹீரோயினாகவே பார்த்துட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்தடுத்து நம்மளை ஒரே இதே ஜோனரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா இல்லை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசிலேஷன் ஏதாவது இருந்துச்சா? ஆஸ் அன் ஆக்ட்ரஸ், ஆஸ் அ கரியர், அது 2012 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போவே 2012லேயே நான் இதுதான் கேட்டு வந்திருக்கேன், லைக் ஒரு ஹீரோனோட ஷெல்ஃப் லைஃப் 5 years தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் 5 years தாண்டி இருக்கீங்க. எல்லாரும் அப்படிதான். there is no hero that is not crossed 5 years அப்படி பார்த்தீங்கன்னா. சரிங்களா? பட் ஆனாலும் அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு, ஒரு மிஸ்கன்செப்ஷன்னு சொல்லலாம், மித்துன்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம்னு தெரியல. பட் இட் வாஸ் ஆல்வேஸ் தேர் அண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி மித்ஸ் ஆல்சோ நிறைய இந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு ரோல் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேறு ரோல்ஸ் கிடைக்காது. பட் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு என்னென்னா, ஐ லைக் டு பி versatile. எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நான் இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் எல்லாமே பண்ணலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதனால தான் வரும். இஃப் ஐ டோன்ட் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டூ இட், அப்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா I'll never be able to show the world what I can do. In today's day and age, இந்த மாதிரி கேள்வி ஏன் it will not be there anymore na, OTT-நால and all the other, like all our different mediums of you know the way we bring out films today has changed. இதுக்கு முன்னாடி it only used to be theatrical, but now it's also like, you know, you have your OTT, you have your social media layer, you have everything. Even YouTube has stepped up, you know, all these things. So அந்த கொஸ்டினுக்கு இதுவே இருக்காது இப்போ, பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் சம்திங். எல்லாரும் இப்போ பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யா see the audience, நீங்களும் நானும் ஆடியன்ஸ் தானுங்க. கண்டிப்பா நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ ஆடியன்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல. we are also audience at the end of the day. ஸோ ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு விஷயமே இல்லை ஆக்சுவலி. யூனோ அவங்க எஸ் இட் இஸ் நியூ ஃபார் தெம். நீங்கள் ஏதோ புதுசு எடுத்து வந்தீங்கன்னா, சரியாக காட்டினீங்கன்னா எவ்ரி ஒன் வில் அக்செப்ட். நீங்கள் புதுசான விஷயம் எடுத்து வந்துட்டு சரியாக காட்டலைன்னா தென் ஆப்வியஸ்லி நோ ஒன் வில் அக்செப்ட் இட். நீங்கள் பழைய விஷயம் சரியாக காட்டலைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இமீடியட்டாக க்ளோஸ் தான். யா ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இட்ஸ் நாட் லைக் அபவுட் புதுசுன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு இது இல்லை. சரியாக காட்டினீங்கன்னா 100% அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? if it sits well, if it's genuine and taken well and done well, 100% accept பண்ணுவாங்க. ஓகே. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறமா உங்கள் படம் ஒரு 100% ஆக்குபென்சியோட ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல வேற 100% ஆக்குபென்சியோட அப்படின்னு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சோன்னே நீங்கள் என்ன நினச்சிங்க? ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு 100% ஆக்குபென்சியோட யூனோ இது போகும்போது நம்ம இண்டஸ்ட்ரிக்காக ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து சக்ரா பண்ணியிருக்கீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பீங்க அது பண்ணுறதுக்கு, பண்ணிவிட்டு மற்ற ப்ராஜெக்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செல்ல குழந்த மாதிரின்னு வச்சுங்களேன். இது எப்போ ரிலீஸ் ஆகும், இதில் நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா, எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பண்ணதில்? நான் பண்ணதில் பாட்டி அண்ட் நெஞ்சம் மறுப்பதில் நிறைய ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ். நெஞ்சம் மறுப்பதில்லை பிகாஸ் ஆஃப் தி என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த டைப் ஆஃப் கேரக்டர், த மூவி, த ஸ்டோரி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் செல்வா சார் மெயின்லி. ஸோ எஸ், நெஞ்சம் மறுப்பதில்லை ஃபார் ஷோர். அண்ட் பார்ட்டிலையும் வெங்கட் பிரபு சாரோடது. ஐ விஷ் இட் ரிலீசஸ் பிகாஸ் அதில் பண்ண கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி ஒரு சவுத் இண்டியன் பொண்ணு கேரக்டர் மாதிரியே இல்லை, பட் அப்படியும் இருக்கலாம் ஒரு பொண்ணு, யூனோ, ஒரு சவுத் இண்டியன் பொண்ணு. ஸோ இந்த 2 படங்கள் ஐ ஹோப். ஸோ நெஞ்சம் மறப்பதில் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட அந்த ட்ரைலர் டீசர் பார்க்கும்போது என்னடா ஏதோ புதுசாக ஒன்று பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்ஜே சூர்யா சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் பயங்கரமாக நடிப்பார். அவர்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டுகிட்டே இருந்தால் தான் நம்ம ஷோ பண்ணிக்க முடியும். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டுங்க. பட் அதுதான் எடுத்துகிட்டு ஐ திங்க் செல்வா சார் ஹேஸ் மேட் இட் எக்ஸாக்ட்லி. என்னோட கேரக்டர் அவங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ இது இருப்பாங்க, நான் அவ்வளோ கம்மியாக இருப்பேன். ஓகே. இட்ஸ் தி எக்ஸாக்ட் லைக் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி, யூனோ, ப்ராப்பர் ஆப்போசிட்ஸ். எனக்கு படத்தில் ஐ திங்க் ஒரு 2-3 டைலாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். லைக் இட்ஸ் வெரி வெரி லெஸ். ஐ ஸ்பீக் வெரி வெரி லிட்டில்.
ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது. பட் அந்த பொண்ணு ஏன்னா அந்த பொண்ணு லைக் வாட் எவர் ஷீஸ் திங்கிங், அந்த தாட்ஸ் எப்படி இருக்கோ அதெல்லாம் யூ கேன் see it on her face. பட் எக்ஸ்ப்ரெஷனே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்லுது வெரி டிஃப்ரெண்ட். நான் ரொம்ப அந்த மரியமோட கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். ஐ திங்க் வாழ்க்கையில டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஸ்டார் படம் வருது அப்படின்னா அதில் ஹீரோயின்ஸ் வந்து சும்மா ஒரு நேம் ஷேக் தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு சாங்காகவோ இல்லை சும்மா ஒரு சின்ன ஒரு கிளாமர்ஸ்க்காகவோ அதுக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்து மேக்ஸிமமே இருக்குது ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் அப்படின்னு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மை நினைக்கிறீங்களா? நான் படம் பார்க்கும்போது வெதர் இட்ஸ் அ பிக் ஹீரோ ஸ்மால் ஹீரோ வாட் எவர் எல்லா கேரக்டர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். அது சம்டைம்ஸ் அந்த வாஸ் இட் நெசசரி நாட் நெசசரி 100% நிறைய I've heard also a lot people say அவங்க படம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஹீரோனுங்க. ஈவன் நிறைய ஆக்டர்ஸும் வந்து அவங்க லைக் தே சே ஏன் அந்த ஆக்டரை யூஸே பண்ணல அவங்க ஒரு 5 minutes தான் வந்தாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஹீரோயின், எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படி இருக்கும். அண்ட் I've heard that also பெரிய படங்களில் அப்படி இன்னும் நாங்கள் படம் பார்க்கும்போது people talk about it saying அவங்க ஏன் யூஸே பண்ணல அவங்க படத்தில், whether she's a hero or whether it's even another artist. So 100% ஒரு படம் பார்க்கும்போது as an audience you will feel like okay இவங்களுக்கு அவ்வளோ ஜஸ்டிஸ் கிடைக்கல, ஏன் அவ்வளோ ஜஸ்டிஸ் கிடைக்கல. I think it's a very personal thought. டெஃபினட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் யூல் வாண்ட் டு see என்னோட படத்துலேயே நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணேன் சோனம் கபூரோட. And I play her lover in the film. It's called एक लड़की को देखा तो ऐसा लगा. நான் ஒரு கே லெஸ்பியன் பொண்ணு அதில். அண்ட் நான் ஒரு 5 minutesக்காக தான் வரேன் படத்தில். இட்ஸ் மெயின்லி அபவுட் ஹர் அண்ட் அவங்க எப்படி அவங்க ஃபேமிலிக்கு ஓப்பன் ஆவாங்க அந்த மாதிரி. ஓகே என்கிட்டே வந்து கேட்டாங்க ஏன் உங்கள் இது ஏன் அவ்வளோ சின்னதான்னு தான் காமிச்சிட்டாங்க, இன்னும் ஏன் அவ்வளோ சின்னதாக காமிச்சிட்டாங்க, இன்னும் காமிச்சிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ரைட்டர்ஸ் தான் அவங்க அந்த மாதிரி எழுதியிருக்காங்களே. தே ரோட் இட் திங்கிங் இப்படி தான் வரணும். ஏன்னா அவங்க லைஃப் பற்றி அவங்க இதெல்லாம் சொல்லணும். அவங்க லைஃப்பில் இவங்க இது வரைக்கும் இவ்வளோ தான் வருவாங்க. ஸோ தமிழ் தெலுங்கு 2 இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து பேரலாக அப்படியே போயிட்டுருக்கீங்க. நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்த வரைக்கும் நீங்கள் நிறைய அட்டம்ப்ட்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஆவுலலாம் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் உண்மையிலேயே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சைடில் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெலுங்குலையும் பண்ணுறீங்க, தமிழில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. 2ல் உங்களுக்கு எது ரொம்ப பெட்டராக இருக்கும்? 2த்துலையுமே வந்து ஆக்டிங் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அதனால தான் சொல்கிறேன் பாட்டியும் ரிலீஸ் ஆகணும். ஸோ அப்போ நாங்களும் அடாப்ட் ஆயிடுவோம் அதுக்கு. 100%. ஸோ 2த்துக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸோட வியூ வேறு மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக வந்து ரொம்ப பெருசாக இல்லாட்டினாலும் சின்னதாக உங்களுக்கு ஆக்டிங்கில் டிஃப்ரென்ஸ் காமிக்கிற மாதிரி இருக்கும். எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்? ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வரேன், ஐ நீட் டு பி வெர்சடைல். எப்படி ஒரு தமிழ் பொண்ணுக்கு அடாப்ட் பண்ணும், ஒரு தெலுங்கு பொண்ணுக்கு அடாப்ட் பண்ணும், இல்லைனா ஒரு லெஸ்பியனுக்கு அடாப்ட் பண்ணும், இல்லைனா எப்படி whoever I'm playing ஒரு ட்ரக் அடிக்ட்க்கு அடாப்ட் பண்ணும். that has to come from within. என்னிலேருந்து லைக் எனக்குள் இட் ஷுட் கம் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் wherever I bring that emotion out. So at the end of the day it's not difficult. It is a process. பட் அந்த ப்ராசஸ் அந்த இது வச்சிட்டிங்கன்னா தென் யூ வில் நோ ஹவு டு டேக் இட் ஃபார்வர்ட். ஓகே, எதுக்கான ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் அதிகமாக கொடுத்துருக்கீங்க? 2 ஒரே டைமில் 2மே நல்ல ஸ்டோரி வருதுன்னா தமிழுக்கா தெலுங்குக்கா? ரெண்டுமே பண்ணிடுவீங்க. போத். ஓகே, பிகாஸ் இட்ஸ் நாட் தமிழ் இண்டஸ்ட்ரியோ தெலுங்கு இண்டஸ்ட்ரிங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி நாட் தட். வெளியிலேருந்து பார்க்கும்போது மேபி உங்களுக்கு அப்படி தோணும்னு நினைக்கிறேன். பட் வித்தின் தி இண்டஸ்ட்ரி அப்படி இல்லவே இல்லைங்க. நாங்கள் தமிழ் படம் பண்ணலாம், தெலுங்கு படம் பண்ணலாம், மலையாளம் படம் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபில்ம். ஸோ உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, நம்ம எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கோங்க. ஐ டோன்ட் சீ லைக் ஓ தமிழ் பொண்ணுன்னா இப்படி தான் பண்ணணும், தெலுங்கு பொண்ணுன்னா இப்படி தான் பண்ணணும். பொண்ணு தானேங்க, நான் அங்கே ரியாக்ட் எப்படி பண்ண போகிறேன் அதுதான் கொஸ்டின். நான் ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும், ஒரு தெலுங்கு பொண்ணு மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படி இருக்காது. இட்ஸ் அபவுட் த கேரக்டர் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ நிறைய ஆக்ட்ரஸ் வந்து அந்த கேஸ்டிங் கோச்சில் அந்த கேஸ்டிங் டைரக்டர்ஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒரு ஹீரோயின் வரணும், ஷைன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை உண்மையிலே இருக்கா, இல்லை இது வந்து ஒரு மித்தா இவங்களா கிளப்புறாங்களா? எக்ஸ்பீரியன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒன் திங் ஒன்ஸ். ஒரு வாட்டி யாரும் என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க ஃபோனில். அண்ட் அந்த இது சொல்லும்போது ஐ தாட் ரெம்யூனரேஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு கேட்டாங்க. நான் ஐ வாஸ் ஒன்லி எப்போ ஐ வாஸ் 20 years old அப்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ
அந்த இது கேட்கும்போது ஐ வாஸ் லைக் ஐம் சாரி பட் என்னோட மேனேஜர் தான் பேசுவாங்க இதை பற்றி. ஸோ நான் ரெம்யூனரேஷன் பற்றி பேசுகிறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஐ அண்டர்ஸ்டுட் அவங்க என்ன பற்றி எது பற்றி பேசுகிறாங்க. அவங்க 3 வாட்டி இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் யூனோ ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ ஐ வாஸ் லைக் அதெல்லாம் ஐம் சாரி தட்ஸ் நாட் திஸ் திங், நான் கட் த கால். பட் அதுக்கப்புறம் ஐ ஹவ் நெவர் ஃபேஸ்ட் எனிதிங் பர்சனலி. ஏன் இதுக்கு வந்து யாருமே சொல்லலை. லைக் தேவ் நெவர் செட் இப்படி தான் பண்ணணும், இதுதான் பண்ணனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பட் ஐம் ஷுர் சம் கேர்ள்ஸ் ஹவ் ஃபேஸ்ட் சம் திங்ஸ் லைக் திஸ். அது இட் குட் பி ட்ரூ, இட் குட் பி ஃபால்ஸ். நிறைய பேரும் வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க யூனோ ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஆல்சோ யூ நெவர் நோ வாட்ஸ் ட்ரூ வாட்ஸ் ஃபால்ஸ். ஓகே, அது தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் குட் பி ட்ரூ, இட் குட் பி ஃபால்ஸ். But and some girls could have faced something like this, that there's a big possibility because not only நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்க மட்டும் இல்லைங்க. நீங்கள் வெளியில் போனாலும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பண்ணுற பொண்ணும் she'll have one story to tell you. சரிங்களா? forget the industry. வெளியிலேயே நான் காலேஜில் இருக்கும்போது there was this guy, I've said this in many interviews இந்த இது சொல்லியிருக்கேன். நாங்கள் ரோடில் வாக் பண்ணும்போது அந்த பேவ்மெண்ட் ஈகா தியேட்டர் பிரிட்ஜ் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஃப்ளைஓவர் அங்கே வாக் பண்ணும்போது யாரோ வந்து இப்படி பண்ணியிருக்காங்க எனக்கு காலேஜில். ஆமாம், he was walking like this, வந்து இப்படி பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேர்ல்டில் இருக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு it doesn't matter. This is one of the things that will probably happen. எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் I've never experienced something called the casting couch as such. You have agencies, சரிங்களா? இப்போது back in the day it used to be managers வழியாக தான் வரணும் நீங்கள். and the managers is always a man. ஸோ ஒரு பொண்ணுக்கு ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இண்டியன் பொண்ணுக்கு இஃப் யூ சி there's a huge difference between நார்த் இண்டியன் கேர்ள்ஸ் அண்ட் சவுத் இண்டியன் கேர்ள்ஸ். அவங்க தாராளமாக போயிட்டு இதுதான் பண்ணணும், இதுதான் வேணும், இது பண்ண முடியாது பண்ணுறேன் அப்படி இருப்பாங்க. சவுத் இண்டியன் பொண்ணுங்களே இல்லைங்க அது பண்ண முடியாது, நான் இப்படி தான் அப்படி தான் பேசுவாங்க. there's a huge difference. ஸோ ஒரு நல்ல ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன். ப்ரீஃப் இல்லை, ரொம்ப லாங் எக்ஸ்பிளனேஷன் இது. ஸோ நெஞ்சம் மறப்பதில்லை படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. செல்வராகவன் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய நம்மளே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்குவோம். அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார்? ரொம்ப அமைதியாக இருப்பாரா இல்லை வந்து அங்கே பயங்கர ஃபோர்ஸாக இருப்பாரா? எந்த மாதிரி? அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அப்போவே எனக்கு இட் வாஸ் லைக் அ ஸ்கூலுங்க. ஒரு ஸ்கூலுக்கு எப்படி நீங்கள் போவீங்க, லைக் எஸ்பெஷலி இப்போ உங்களுக்கு டிரெக்ஷன் பண்ணோன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக யாரோ கிட்ட ஒர்க் பண்ணுவீங்களே. ஸோ அந்த யூ வில் கெயின் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட இது அவங்க எப்படி பண்ணுறாங்க, தட் வாஸ் மோர் லைக் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர் as well. அவங்க செல்வாசா நான் சொன்னேன்ல ராம்சேயோட கேரக்டர், எஸ்ஜே சூர்யாஸோட கேரக்டர் இட்ஸ் வெரி எக்ஸென்ட்ரிக். ஒரு நீங்கள் அவங்க கேரக்டர் வெரி திஸ் திங் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐயோ ஏன் இப்படி பேசுகிறான், ஏன் அவன் இப்படி இருக்கான்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, அண்ட் ஹீஸ் டேக்கன் தட் த்ரூ வெரி வெரி வெல். ஓகே, பட் மரியமோட கேரக்டர் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். லைக் ஐயோ பாவம், ஐயோ அந்த பொண்ணு என்ன பண்ண போகிறான், லைக் லைக் வாட் இஸ் திஸ் கேர்ள் கோயிங் டு டூ, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ செல்வா சார் சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னோட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேணும் அவங்களுக்கு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எஸ்ஜே சூர்யா சாரோட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே எக்ஸென்ட்ரிக்காக ஹீல் டூ இட் அண்ட் ஹீல் ஷோ அந்த இதில் பண்ணிட்டு காட்டுவாங்களே. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு see his change over, to see how much he believed in the characters, in what he wrote. அந்த பிலீஃப் இருக்கணுங்க. லைக் ஃபார் சம்மன் லைக் மீ சில டைமில் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் போயிடும் சம்டைம்ஸ். நான் சரியாக பண்ணுறேன்னா இல்லையா, ஐயோ இது ஏன் இப்படி வருது, ஐயோ இது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரியா தெரியுதா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். பட் அவங்க பார்க்கும்போது யூ கேன் see like he knows what he's doing, and I really liked that. It was very interesting working with Selva sir. அவங்க he gave me one homework to do. Okay, படத்தில் ஒரு சின்ன பையன் இருப்பாங்க, I'm his nanny basically. வீட்டில் இது அவங்க டேக் கேர் பண்ணணும். அந்த மாதிரி அந்த பையனோட நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஷூட்டோட ஃபஸ்ட் டேலேருந்தே க்ரியேட் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஐ வில் மேக் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பசங்களை ரொம்ப பிடிக்கும், ஓகே, ஐ லவ் கிட்ஸ். ஸோ சாக்லேட்ஸ் டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன்.
ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே ஐம் ஹோல்டிங் ஹிம் இன் மை ஹேண்ட். ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த பையனோட ஃபர்ஸ்ட் ஷாட். அண்ட் எஸ்டே சூர்யா சார் கீழே வந்துட்டு இருப்பாங்க ஃப்ரம் த ஸ்டேர் கேஸ். நான் ஐ ஹாவ் டு டேஷ் ஹிம் அண்ட் ஹோல்ட் ஹிம் பேக். அந்த இதில் ஐ ஹிட் த கிட். அந்த பையனை நான் பையன் பேர் நக்குல். அப்படியே நான் இடிச்சிட்டேன் இந்த ஸ்டேர்ஸோட இதில். ஹி ஸ்டார்டட் க்ரைங். ஏன்னா அடிபட்டுச்சு. ஸோ ஐஸ் லைக் ஐயோ இப்போ என்ன பண்ணோன்னு. ஹி டென்ட் வாண்ட் டு கம் டு மீ ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் என் பக்கத்துலேயே வரல. அவன் ஷார்ட்டும் எடுக்க முடியல அப்போது. ஸோ ஐ வாஸ் லைக் என்ன பண்ணணும் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னேன், நீங்களும் நக்குலும் என் ரூமுக்கு வந்து உட்காருங்க. இனிமேலேருந்து நாங்கள் 2 பேர் வீல் சிட் இன் த சேம் ரூம். அந்த படத்துக்கு மேக்கப்பே இல்லை. மேக்கப் அண்ட் காஸ்டியூம் இஸ் லைக் சேம், நாட் சேம். காஸ்டியூம்ஸ் இஸ் ஒரு செல்வார் ஒரு ஜஸ்ட் ஃபியூ செல்வார்ஸ். மீதி எல்லாமே சேம். லைக் ஒரு செயின் இருக்கும், இயரிங்ஸ் இருக்கும், எல்லாமே சேம். ஸோ போயிட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் டு கெட் ரெடி டு கேரக்டர். ஆமாம். பட் அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆனனால தான் ஐ ஃபீல் லைக் ஐ டிட் அ பெட்டர் ஜாப். ஸோ இவ்வளோ நேரம் நான் கேட்ட கொஸ்டின்க்கெலாம் எதுக்குமே கோவப்படாமல் ரொம்ப ஜாலியாக அண்ட் ரொம்ப நாலேஜாக கோவப்படுவாங்களா? இல்லை இந்த மாதிரி சீரியஸான கொஸ்டின்லாம் கேட்கும் போது எனக்கு வேற பயமாகவே இருந்துச்சு. நீங்கள் வேற இப்போ டெரராலாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால ஸோ உங்கள் படம் சக்ரா சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். இதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க வரவங்களுக்கு எதை மையமாக வச்சு இந்த படம் பார்க்க வரலாம், எந்த ஒரு மைண்ட் செட்டில் வரலாம், என்ன இருக்கும் படத்தில் அப்படிங்கிறத? அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபில்முங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு பாருங்கள், கோல்ட் காஃபி குடிச்சிட்டு பாருங்கள். பி சேஃப், ப்ளீஸ் பி சேஃப். ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் போங்க. மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். நல்ல விஷயந்தான் ஆக்சுவலி எல்லாமே. இட்ஸ் நாட் பேட். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா please like, share and subscribe to India Glitz. Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Mahape virundu the signature. Lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 9484 71669.